கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட பாருங்க, உங்களையும் என்னையும் உண்டாக்கினதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தான் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். வேதாகமத்திலிருந்து 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் இருதயங்களை தேவன் என்ன பண்ணும்? ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அழகா என்ன பண்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதி கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, இந்த உலகத்துல நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன பண்ணுது? பாவம் பெருகி காணப்படுது. இப்ப பாருங்க, மொபைல் எடுத்தா பாவம், டிவி பார்த்தா பாவம். இப்ப பாருங்க, நம்ம சுற்றி போகிற ஒவ்வொரு இடங்களிலும், எந்த இடங்களில் திரும்பினாலும் ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்றோம்? பாவமான காரியங்கள் காணப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நாம் யோசித்து கொண்டிருப்போம், எங்கெங்க பரிசுத்தமா வாழ முடியுது, பரிசுத்தமா இருக்கணும்னு நினைச்சாலும் என்ன பண்ணுது? ஏதாச்சும் ஒரு காரியங்கள் என்ன பண்ற, குறைவாய் நடந்து கொள்றேன். என்னால அந்த பூமியில என்ன பண்ண முடியல? பிழை இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் என்ன பண்ணுவீங்க? ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கூட பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிகவும் அழகா எழுதப்பட்டிருக்கு, பிழை அற்றவர்களாய். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நம்முடைய பூமியில நம்ம பரிசுத்தவான்களா என்ன பண்ணுமாம்? வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் போனோன்னு சொன்னா, ஆண்டவர் பாருங்க இந்த பூமிக்கு வந்தாரு. வந்தவர் என்ன பண்ணாரு? நம்மளுக்காக என்ன பண்ணாரு? மரிச்சாரு. 3ஆம் நாள் உயிர் தெழுந்து என்ன பண்ணார்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. மீண்டும் என்ன பண்ண போறேன்? வந்து உங்களை என்ன பண்ண போறேன்? கூட்டி கொண்டு போக போறேன். அப்போ அவர் நம்மை கூட்டி கொண்டு போனோன்னு சொன்னா, அவர் அந்த ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போனோன்னு சொன்னா, நம்ம எப்படி இருக்க வேண்டும்? பிழையற்றவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டுமாம். ஆகவேதான் சொல்ற, நிலையான நகரம் நமக்கு என்ன பண்ணலையா? இங்க இல்லை. நம்ம வரப்போகிறது என்ன பண்றோம்? நாடி தேடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பூமி நமக்கு சொந்தமானது கிடையாது. ஒரு நாள் எங்க போனோம்? நாம அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம கடந்து போனோம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டுமாம்? பிழையற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டுமாம். ஆகவேதான் ரொம்ப அழகா சொல்றாரு. பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்க வேண்டுமாம்? குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் நம்ம எப்படி இருக்க வேண்டுமாம்? அது மாத்திரம் அல்ல, கபடற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகம் கோணலான உலகம்தான், மாறுபாடான உலகம்தான், பாவம் நிறைந்த உலகம்தான். ஆனால் இந்த உலகத்துல நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் வித்தியாசமாய் உங்களை காண்பித்துக் கொள்ள வேண்டும். தேவன் ஏன் உங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறாரு? உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள் என்று சொன்னால் ஒரு வித்தியாசம் உண்டு. கவனிச்சிங்களா? ஆகவே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கோணலும் இந்த மாறுபாடுமான இந்த உலகத்துல நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகளுமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், பிழையற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிழை உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் தேவனோடு நெருங்க முடியாது. கவனிச்சிங்களா? இந்த உலகத்துல பாருங்க, நீங்க தாமரை பூ பார்த்துருப்பீங்க. தாமரை பூ என்ன பண்ணும்? சேற்றுல தான் முளைக்கும். இப்போ பாருங்க, குளத்துல ஒரு சில சேத்து தண்ணியில தான் என்ன பண்ணும்? தாமரை பூ முளைச்சிருக்கும். அந்த தாமரையில ஒரு சின்ன ஒரு அசுத்தம், ஒரு சின்ன தண்ணி கூட என்ன பண்ண முடியாது? அது நெருங்காது. இப்போ பாருங்க, அந்த சேத்துல தான் இருக்கும். ஆனால் அதனுடைய காரியங்கள், ஒரு சின்ன ஒரு அசுத்தம் கூட என்ன பண்ணாது? அந்த பூவில் ஒட்டி கொண்டு இருக்காது.
அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சாதாரணமான ஒரு மலரே தன்னை என்ன பண்ணு அவ்வளோ பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கு. தேவன் பாருங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாய் வைத்திருக்கிறார். நாம் இதை பார்க்கும் பொழுது ஏன் நம்ம இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நம்மளால பரிசுத்தமாய் வாழ முடியாது? நிச்சயமாய் வாழ முடியும். வேதாகமத்தில் எத்தனையோ பேர் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் நமக்கு ஒரு முன்னோடியாய் காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு கூட என்னால் வாழ பரிசுத்தமாக இருக்க முடியல. நிறைய பேர் பாருங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என்னால் என்ன பண்ண முடியல, பரிசுத்தமாய் வாழ முடியல, என்னை ஏதோ ஒரு பாவங்கள் என்ன பண்ண என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கு. நான் இப்பொழுதுதான் ஜெபத்துக்கு போயிட்டு வந்தேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு எல்லாமே செஞ்சுட்டு வந்தேன், ஆனாலும் என்ன பண்ண முடியல, என்னால் அந்த பாவ காரியத்திலிருந்து விலக முடியல. மொபைலில் பார்த்தால் ஒரு பாவம் காணப்படுது, இந்த திரும்பினால் ஒரு பாவம், இந்த பக்கம் போனால் பாவம், எங்கே போனாலும் பாவமான காரியங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பாவ பழக்கத்திலிருந்து என்னால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏக்கத்தோடு இருக்கீங்கல்ல. வேதாகமத்தில் எத்தனையோ பேர் பரிசுத்தவான்களாய் தன்னை காத்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை நீங்கள் என்ன பண்ணணும், கவனித்து பார்க்க வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் நம்மளுடைய முற்பிதாக்கள் எப்படியெல்லாம் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் இவர்களைப் போல மாற வேண்டும், நான் இவர்களைப் போல மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளாக வரும். இன்றைக்கு பாவம் செஞ்சுட்டேன், தேவனோட நெருங்க முடியல, நான் ஒரு பாவின்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால உங்களால எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், திரும்பவும் எழுந்திருப்பான். நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா, அந்த பாவத்துக்காக தேவ சமூகத்துல போய் மன்னிப்பு கேளுங்க. தாவீது கூட தாங்க பாவம் செஞ்சாரு, உடனே என்ன பண்றாரு, ஆண்டவருடைய சமூகத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்னிப்பு கேட்டு உடனே என்ன பண்ண, தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்றாரு. ஆகவே தான் சொல்ற, ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்ன பண்ணுங்க, தாங்கும்படிக்கு செய்யுங்கள் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பாவம் எல்லாருமே தான் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தின் மத்தியில நீங்கள் தேவ சமூகத்தில் போயிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் உங்களை பரிசுத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். தாமரை பாருங்க, அவ்வளோ அசுத்தமான தண்ணீர்கள் இருந்தாலும் அதை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்கிறது. ஆகவே இன்றைக்கு கூட பாருங்க, நாம கூட பரிசுத்தமாய் வாழ முடியும். வேதாகமத்தில் எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். நாமல் கூட அப்படியாய் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்பட வேண்டும். வேதாகமத்தில் பாருங்க, யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஊட்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோபு பார்த்து கர்த்தரே ஒரு சாட்சி சொல்றார். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனே என்ன பண்றாரு, ஒரு மனுஷனை குறித்து சாட்சி சொல்றார். ஏன் நம்மளால பரிசுத்தமாய் வாழ முடியாது? நிச்சயமாக உங்களால கூட பரிசுத்தமாய் வாழ முடியும். நீங்கள் உத்தமர்களாய் இருக்க முடியும். நீங்க மனசு வச்சா நிச்சயமாக நீங்கள் பிழையற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் உங்களால வாழ முடியும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம போகணும்னு சொன்னா இன்றைக்கு நம்ம என்ன பண்ணோம், பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதத்துல ஒரு வாரம் என்ன பண்றோம், நம்ம பந்தி ஆராதனை பங்கு பெறுகிறோம். அப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்கள். யாரும் நம்மளுக்கு சொல்றதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது. எப்பொழுது உங்களுக்கு நீங்களே தீர்மானம் பண்ணிக்கொண்டு இந்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போதாங்க அந்த காரியத்தை செய்யாமல் இருக்க முடியும். மொபைலில் பார்க்க கூடாதுன்னு நினச்சேன், அதே போல் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியாமல் இருக்கலாம். கவனிச்சிங்களா? இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சா அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் உங்கள் காலத்தில் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய சிந்தைகளை நாம் மாற்ற வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பிதாவாகிய தேவன் ஒரு நாள் என்ன பண்ண போறாரு, பூமிக்கு வரப்போகிறார். அப்போ அவர் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் பிழையற்றவர்களாய் இருக்க வேண்டுமாம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமாம். இந்த கோணலும் மாறுபாடுமான உலகத்துல உங்களை குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நீங்க என்ன பண்ண, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதகம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. யோபுவை கவனித்து பாருங்கள். யோபு உத்தமர், அவர் சன்மார்க்கர், அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனுஷன். எங்க தம் பிள்ளைகள் பாவம் செஞ்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் போயிட்டு வந்த உடனே என்ன பண்றாரு, பலி செலுத்திடுறாரு.
அப்ப பாருங்க எந்த அளவுக்கு தன்னை பரிசுத்தமாய், தன்னை மாத்திரமல்ல தன் குடும்பத்தாரை கூட என்ன பண்ணும், பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப குறிக்கோளா இருக்கிறார். இன்றைக்கு ஏன் நம்மளால இருக்க முடியாது? நிச்சயமா இருக்க முடியுங்க. நம்மளால பரிசுத்தமாய் வாழ முடியும். கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எழுந்திருக்கக்கூடிய அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க போயிட்டு தேவ சமூகத்தில் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கு தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் அவருடைய பிள்ளையாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்மளால உத்தமமாய் இருக்க முடியும், நீதிமானாய் இருக்க முடியும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க முடியும், கபடற்றவர்களாய் வாழ முடியும். ஆகவே தான் வேதாகமத்தில் அழகாய் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருஷம் வாழ்ந்தார். அத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அவருடைய பேர்ல ஒரு சின்ன குற்றத்தை கூட காண முடியவில்லை. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? நம்முடைய தகப்பன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், அவர் குற்றமற்றவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல நாமளும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே ரொம்ப அழகா சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமாய் இருக்கிறார். அப்ப பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கணும். அநேக நேரங்களில் விழத்தாங்க செய்கிறோம், விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்போங்க. கவலைப்படாதீங்க. இன்றைக்கு பாவத்தில் கிடக்கிறேன், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எழும்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு மனுஷன் பாருங்க, யோபு உத்தமனாய் வாழ்ந்தார், நீதிமானாய் வாழ்ந்தார், பொல்லாப்புக்கு விலகுகிறவராய் வாழ்ந்தார். நாம கூட வாழ முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 8-9 நம்ம வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணிதான்? கிருபை கிடைத்ததாம். நோவா பாருங்க, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவர் எப்படி இருந்தாராம்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தாராம். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். ஹல்லேலூயா. நோவாவை பற்றி ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்றார். அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தவன். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவருக்கு தேவனுடைய கண்கள் என்ன பண்ணுச்சு? கிருபை கிடைத்தது. எத்தனையோ ஜனங்கள் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த கோடிக்கணக்கான மக்கள்ல செலக்ட் பண்ணும்போது ஒருத்தன் பரிசுத்தமா வாழறான். ஹல்லேலூயா. அவனை தான் கர்த்தர் பேரிட்டு சொல்றாரு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது, அவன் நீதிமானும் அவன் உத்தமனுமாய் இருந்தான், அவன் தேவனோடு கூட என்ன பண்ணானாம்? சஞ்சரித்து கொண்டிருந்தான். யோபுவை பார்த்து கர்த்தரே சொல்றாரு, யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு வாழக்கூடியவன். இன்றைக்கு நாம சொல்றோம், என்னால பூமியில பரிசுத்தமா வாழ முடியல, எங்க திரும்பினாலும் பாவம், எங்க திரும்பினாலும் பாவம், பாவம் பாவம் பேசிக்கொண்டே இருக்காதீங்க. பாவத்தின் மத்தியில ஒருத்தவங்க பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்காங்க பாருங்க, அவர்களை நீங்க நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்பொழுது நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? பிழையற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்ம அவரோடு கூட ஐக்கியப்பட முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, பூமியில எத்தனை விதமான பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அதாவது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிட்ட இயேசுவை நோக்கி நம்ம என்ன பண்ணுமா? ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. ஆகவே எல்லா விதமான பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அதன் மத்தியில் நீங்கள் விசுவாசத்தோடு தேவன் நோக்கி ஓடுங்கள். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ராஜா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் பிழையற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படிக்கு எங்கள் இருதயங்களை நீர் ஸ்திரப்படுத்துவீராக தகப்பனே. இன்றைக்கு பேசின வார்த்தைகள் அநேக பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்க கிருபை தாங்க. ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. ஆவியானவர் வழி நடத்தும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.